ஹலோ எவ்ரிவன். நான் ஆனந்த் பாலா. வாங்க நீ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னாக்க, அதாவது இப்போ ரீசெண்ட் டைமிங்காகவே பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு 2 மாசத்திலேயே அதிகமான விமான விபத்துகள் வந்து அதிகமாக ஏற்படுது. ஸோ ஏர் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அதுக்கப்புறம் வந்து யூகேல ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அமெரிக்காவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே டெல்டா விமானம்னாக்க இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆனிச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி அதை அமெரிக்காவிலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்தியாவில் வந்து எப்படி வந்து ஏர் இந்தியா வந்து ஒரு பெரிய விமானமோ, ஸோ அது மாதிரி வந்து அமெரிக்காவில் அமெரிக்கன் ஃப்ளைட்டுங்கிறது வந்து ஒரு ஏஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய லெவலில் உள்ள ஒரு விமானம், அதிகமான சேவைகளை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த விமானம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ அதாவது டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டயர் வெடிச்சு நெருப்பு வந்து வெளியாயிருக்கு. ஸோ காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க. அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்காண்டி அந்த ரன்வேல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னாக்க டேக் ஆஃப் ஆக மூவிங்ல இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனவனையே வந்து அந்த டயர் வந்து வெடிச்சிருது. டயர் வெடிச்சவன அந்த டயருக்கு போற கியர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுது. அந்த கியர் ஃபெயிலியர் ஆனதுனால அந்த டயருக்கு கண்ட்ரோல் இல்லாம அது வந்து தீப்பிடிச்சு எரியுது. தீப்பிடிச்சு எரிஞ்சவன இமீடியட்டா வந்து அதை ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ண அங்க இருக்க ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா இமீடியட்டா அதுக்குள்ள ஃபயர் எவகேஷன் என்னென்ன பண்ணணுமோ அது ஃபுல்லா எமர்ஜென்சி டோர்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓப்பன் பண்ணி விட்டோன்னே அதுல இருந்த 123 பேசஞ்சர்ஸும் வெளியில வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளியாகிறாங்க. ஸோ இதனால தான் வந்து அதுல பாத்தீங்கன்னா 173 பேசஞ்சரும் 6 குரூ மெம்பர்ஸும் மொத்தம் 179 பேர் வந்து அதுல பயணிச்சிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரன்வேலேயே இந்த மாதிரினா இது உடனே வந்து ஃபுல்லாவே எரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எல்லாருமே வந்து வெளியில வந்து அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு ஃபுல்லா ஃபயர் இன்ஜின் வந்து எல்லாத்தையும் வந்து நெருப்பெல்லாம் வந்து அணைச்சிட்டாங்க. அணைச்சிட்டு இது ஏன் இந்த மாதிரி வந்து அடிக்கடி இந்த போயிங் விமானத்துல மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால என்னன்னாக்கா அதுல இறங்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து அந்த லக்கேஜையும் புடிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஸோ இதுல வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கீழே விழுந்து அதுல ஒரு 5 பேர் வந்து காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதுல ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இதனால அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப விதமான ஃபிளைட்னு பாத்தீங்கன்னாக்க அதாவது போயிங் 737ங்கிறாங்க. 737 மேக்ஸ் 8 இது வந்து இங்கேருந்து எங்க போயிருக்குனாக்க டேனாவூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து மியாமில வந்து லேண்ட் ஆக போறது. ஸோ அந்த டேனாவூர்ல வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தவுடனே அங்கேயே பயணிகள் எல்லாம் வந்து வெளியாகிட்டாங்க. ஸோ வெளியாகிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அடுத்த ஒரு ஃபிளைட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து ஒரு சேஃபா வந்து ஜேர்னி பண்ணியிருக்காங்க. இதை வந்து அங்க உள்ள அந்த ஃபிளைட் ஏஏ கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க இது வந்து மெயின்டெனன்ஸ் இஷ்யூனால வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நாங்க வந்து சரியா கவனிக்காதனால தான் இது நடந்துருச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. நாங்க இனிமே வந்து இந்த ஃபிளைட்டை வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். இதை வந்து இந்த சர்வீஸை வந்து இதோட நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நல்ல நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து இருக்கிற மற்ற ஃபிளைட்டுகளையும் வந்து ஃபுல்லா வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஸோ அதோட குவாலிட்டியை வந்து நாங்க கண்டிப்பா வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து பண்றாங்க. ஃபிளைட் வந்து எத்தனை மணிக்கு டேக் ஆஃப் ஆயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 2 பிஎம்க்கு, அதாவது 2 பிஎம் டு 3 பிஎம்ல வந்து இந்த இன்பிட்வீன் டைமிங்ல தான் வந்து இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த டேனோர் ஏர்போர்ட்டே வந்து ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து அந்த ஏர்போர்ட்டே ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. 87 ஃபிளைட் வரையும் வந்து அந்த ஃபிளைட்டுகளை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதை டேக் ஆஃப் ஆகாம எல்லாமே வெயிட்டிங்ல இருந்திருக்கு. ஸோ அங்க இருக்க எல்லா ஃபுல் சேவையுமே வந்து க்ளோஸ். ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஏர்லைன்ஸ் அதாவது யுஎன் வந்து டேக் ஆஃப் ஆகும்போதே பாத்தீங்கன்னா போயிங் 787 சேம் அதே போயிங் தான்.
இருக்கிற எல்லாமே வந்து இப்ப அதிகமா வந்து போயிங் தான் வந்து விபத்துகள் அதிகமா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த போயிங் கம்பெனி என்னதான் பண்றாங்க? ஸோ அவங்க என்ன இதுக்கு ஆன்சர் பண்ண போறாங்கங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த 767-10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம்லைன் அதே இதுல வந்து லேண்ட் ஆ லேண்டிங் கியர் இஷ்யூ தான் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த லேண்டிங் கியர் வந்து இஷ்யூ ஆகவுடனே மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இங்கே டேக் அப் ஆன இடத்துக்கே மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இறங்கிடுறாங்க. ஸோ இறங்கிட்டா இங்கே அதில் உள்ள ஒரு 150 பயணிகளுக்கு மேல உள்ளவங்களை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த அதிகமான வந்து இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான ஒரு வழிவகுக்குதுன்னு சொல்றேன். ஸோ இதை வந்து என்ன மாதிரி கொண்டு இதை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து இதை இனிமேல் நடக்காத அளவுக்கு பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அது விழுந்ததே வந்து ரொம்ப மக்கள் வந்து அதுல இறந்துட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது இனிமே வந்து நம்ம சொல்ற மாதிரி வந்து ட்ரெயினுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா வந்து மக்கள் வந்து போகக்கூடியது வந்து ஃபிளைட் தான். ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு நாட்டுல இருந்து அடுத்த நாட்டுக்கு போறதுக்கு வந்து ஃபிளைட்ல மட்டும்தான் போக முடியும். மற்ற கப்பலுங்கிறது ரொம்ப லாங் ஜேர்னி அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் சூஸ் பண்றது பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இமிடியேட்டா போகணும் அப்படிங்கும்போது ஃபிளைட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபிளைட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடக்கிறதுனால மக்கள்லாம் பேசஞ்சர் போறவங்களும் வந்து பயணிகளும் வந்து ரொம்ப பயமா இருக்காங்க. ஸோ இதனால வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் என்னோட உங்களோட எல்லாரோட ஒப்பீனியனும். ஸோ பார்க்கலாம் என்னென்ன பண்றாங்கன்ட்டு. நான் ஆனந்த் பாலா. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்.